ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைனாப்பிள் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் சேனலில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் த மேன் தான் இந்த கேம் வந்து விளையாட போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இது மொத்தம் 3 சாப்டர் இருக்குது. இதில் ஒரு சாப்டர் மட்டும் நம்ம இப்போ வந்து விளையாடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன விளையாட போகிறோன்னா, ப்ரொலோஜ் அப்படின்னு ஒரு இதாக இருக்குது. அதுதான் இப்போ நம்ம வந்து விளையாடணும். ஸோ வாங்க. ஸோ இப்போ வந்து இதாங்க. ஸோ இது வந்து சாப்டர் 1ன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க, இதான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் 1. ஸோ தான் கேம் ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட்டு லெவல். ஸோ ப்ரொலோஜ், ட்ரபிள் இன் த ஓல்டு டவுன். ஓகே, இதான் டைட்டில் இந்த லெவலுக்கு. ஓகே, இப்போ வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும், அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க மக்களும். அப்புறம் எல்லோரும் கத்துறாங்க, ஏ ஏ ஏ ஹே அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லோரும் வந்து கலைச்சி போகிறாங்க. ஓகே, எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கோ, ஓகே, ஜம்ப். அங்கே போர்டில் போட்டிருக்கு இதெல்லாம் பண்ணணுன்னு. ஓகே, இப்போ வந்து அடிக்கணும், ஃபைட். ஓகே, குடு. ஓகே, இப்போ ஜம்ப் பண்ணி அடிக்கலாம். ஓகே, குடு. இந்த கேமில் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கேம் ஸ்டோரி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் போக போக இந்த கிராஃபிக்ஸ்லாம் மறந்துட்டு கேமை விளாட உங்களுக்கு இந்த கேமை பிடிச்சிரும். கிராஃபிக்ஸு அப்புறம் உங்களுக்கு தெரியாது, என்னடா கிராஃபிக்ஸு, கேம் தாண்டா சூப்பரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் இங்கே ஏறிட்டு அப்புறம் இங்கே ஏறணும். இந்த கேமில் காயின் ரொம்ப முக்கியம். காயின் இருந்தால் தான் இவன் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். அதாவது நான் அடிக்கிற டாக்டிக்ஸு இதெல்லாம் வந்து அப்போ தான் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப காயின் ரொம்ப முக்கியம். அங்கே இன்னொரு இடத்துல ஏதோ பாருங்கள், மேலே காயின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்காமல் விட்டுறக்கூடாது. ஓகே, சீக்ரெட் ஐட்டம், அங்கே ஒரு கோல்டு காயின் இருக்குது, அதை வாங்கிப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா, ஓகே, இந்த ஜாடியெல்லாம் உடைக்க சொல்கிறாங்க. இந்த ஜாடியும் உடைக்கணும் கைஸ். இந்த ஜாடி உடைச்சாதான் நம்ம வந்து காயின்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் இந்த ஜாடியை விட்டுட்டிங்கன்னா காயின்ஸ் அப்புறம் வாங்க கஷ்டமாயிடும். ஓகே, இப்போ வந்து சீக்ரெட் ஏரியாவா இது. ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து சேவ் காட்டுது. இந்த சேவுக்கு என்ன யூஸ்னால் வந்து, இப்போ நம்ம இந்த கேமை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து, ஆனால் இப்போ வந்து இந்த கேமை விட்டு வெளியே வந்துட்டோம், அப்புறம் வந்து இந்த கேமில் நம்ம அவுட் ஆகிட்டோம்னாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து சேவ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அந்த இது நம்ம வந்து அந்த சேவ் பண்ண இடத்துலேருந்தே கேமை கண்டினியூ பண்ணலாம். சேவ் பண்ணாமல் போயிட்டிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விளாட்ற மாதிரி ஆகிடும். அதான் சேவோட பிரச்சனை. சேவ் பண்ணிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற ஒரு ஜாடி உடச்சிப்போம். ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஜாலியாக தான் போச்சு பொங்கல் ஹாலிடேஸ். நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஸோ எனக்கு 10 நாள் லீவ் விட்டாங்க, ஸ்கூலு 10 நாள் லீவ் விட்டாங்க பொங்கல் ஹாலிடேஸ்க்காகவே. ஸோ நாளைக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் மண்டேலேருந்து நான் ஸ்கூல் போகணும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு லெவலோட ப்ரொலோஜ் கைஸ். ஸோ இது கம்ப்ளீட்டட். இப்போ வந்து நம்ம காட்டுறாங்க, நீ எந்த டைம்குள்ளே முடிச்சிருக்க, என்னென்ன பண்ணியிருக்க, எத்தனை பேர் அடிச்சிருக்க அப்படின்னு காட்டுறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஏதோ ஐக்கான் வாங்கியிருக்கேன்னா, என்ன ஐக்கான்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லெவல் 2 விளாட்லாம். டான் த மேன் லெவல் 2. ஓகே, ப்ரொலோஜ் 2, யூஸ் த ஃபோர்ஸ் ஆர் கன்ஸ். ஓகே, இந்த கேமில் ஒரு கன்னெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இந்த கன்னை யூஸ் பண்ணி எனிமிஸ் அடிக்கலாம். ஓகே, இப்போ எல்லோரும் மறுபடியும் ஓடுறாங்க. ஓகே, ஒரு நிஞ்சா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போய் அடிச்சிட்டான். அதுவும் வெப்பன் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த நிஞ்சா பிளேடு அதை வச்சு. ஓகே, இப்போ நம்மளும் அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம், இந்த கேமில் வந்து இந்த போலீஸ்காரங்களாம் வந்து கெட்டவங்க கைஸ். இந்த போலீஸ்காரங்கன்னா வந்து நல்லவங்களே கிடையாது. இவங்க வந்து கெட்டவங்க, அதாவது கெட்டவங்களோட அடியாளுங்க. இங்கே போலீஸ் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் இன்னும் சொல்லலை, அதெல்லாம் அந்த கேமில் இருக்காது. ஆனால் இவங்க கெட்டவங்க மட்டும் தெரியும். நம்ம தான் இந்த கேமோட ஹீரோ, அதாவது இந்த ஊரை வந்து பாதுகாக்கணும். ஸோ இதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. ஸோ இந்த ஊர் வந்து பிரச்சனை நிறையவே இருக்கும். ஆனால் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு இந்த ஊரை வந்து நல்லபடியாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி கெட்டவங்களாம் இருக்கும்போது நம்ம வந்து இவங்களை அடிக்கணும், அடித்து போட்டுட்டு இந்த ஊரை வந்து பாதுகாக்கணும்.
ஓகே இப்போ வந்து நம்ம இப்போ சேவ் பண்ண சொல்கிறாங்க பண்ணிப்போம். ஓகே இப்போ வந்து சேவ் பண்ணியாச்சு. ப்ராக்ரஸ் சேவ்டு. ஓகே இங்கே வந்து போலீஸ் வராங்க, கன்று கொடுத்துருக்காங்க, கன் வச்சு போட்டுருவோம். போட்டே சூப்பர். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இது மேலே ஏறி இங்கே ஜாடிலாம் இருக்குது. ஓகே இப்போ வந்து இந்த ஜாடியெல்லாம் உடச்சி எடுத்துப்போம். ஓகே இவங்க பாருங்கள் வந்து இவங்க கன்னுலாம் வச்சுருப்பான். அந்த கன்னுக்கிட்ட கூட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். போடு அவ்வளோதான்டா. எக்ரி ஐயோ. அப்புறம் இந்த கேமில் வந்து இவனுக்கு தண்ணி ஆகாது. தண்ணி பட்டுச்சுன்னா இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் இவனுக்கு வந்து ஹெல்த்து குறையும். நமக்கு மேலே ஒரு ஹெல்த்து பாருன்னு போட்டிருக்காங்களா, இதோ மேலே வந்து இதோ உங்களுக்கு காட்டுறேன். இதோ பாருங்கள், அவனுக்கு மேலே வந்து ஹெல்த்து பார் இருக்கா, அந்த ஹெல்த்து பார் இவனுக்கு வந்து குறைஞ்சிடக்கூடாது. அப்படி ஃபுல்லாக குறைஞ்சிதுன்னா இவன் இந்த லெவல் நம்ம வந்து தோத்துட்டோன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆப்பிள் கறி அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ஹெல்த்து ஏறும். ஸோ இது வந்து ஹீரோட டாக்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேமில் நீங்கள் பண்ணால் தான் இருக்க முடியும். ஸோ வந்து இது வந்து இன்னொரு கடை கைஸ். இது வந்து நம்ம கடை, நம்ம வந்து ஹெல்த்து வாங்கிக்கலாம், இல்லை கன்று கொடுக்கணுன்னா கன்று வாங்கிக்கலாம், இது வேணால் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம லைட்டாக கன்று மட்டும் வாங்கியிருக்கேன். காயின் எடு போர்டு ராக்கெட் லான்ச்சர். ஓகே -75. இவங்க வந்து கெட்டவங்கள, அவங்களுக்கு நிறைய ஹெல்த்து குறையணும். போடுற 10% ஹெல்த்து. ஓகே போட்டு ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். மேலே பட்டுருந்துச்சுன்னா காலி அவன். போட்டு ராக்கெட் லான்ச்சர். என்னடா ராக்கெட் லான்ச்சர், புல்லட் காலியா? ஓகே ராக்கெட் லான்ச்சரில் இருக்க புல்லட் தீந்து போச்சு. இவன் என்னடா மொபைல் நோண்டிகிட்ருக்கான். ஓகே இப்போ வந்து மேலே போய்ட்டு ஒரே ஜம்ப்பு போடே. தாண்டா போடே சூப்பர். இங்கே இருக்கிற எல்லாரையும் நம்ம வந்து அடிச்சிட்டோம். ஸோ ஒன்றும் இல்லை காய்ஸ், வீடியோ எடுக்கும் போது ஃபோன் பண்ணிட்டாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓகே இப்போ வந்து ப்ரொலியோஜ் லெவல் 2 முடியுதுன்னு நினைக்கிறேன். யாரா ஷீல்டு வச்சுருக்காங்க கைஸ். அடிக்கவும் முடியல, அடித்தாலும் ஷீல்டை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறான். இன்னொன்று அந்த டேகர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஷீல்டை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறான். இவன் நம்மக்கிட்ட சொல்கிறான், இவன் ஷீல்டு வச்சுருக்கான், ஷீல்டு வச்சதுனால அடிக்க முடியலங்கனால அப்படின்றான். ஓகே ப்ரொலியோஜ் 2 கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இது வந்து ப்ரொலியோஜ் 3, அதாவது லாஸ்ட் லெவல், இன்ட்ரடக்ஷன் லெவல்லே லாஸ்ட் லெவல் தான். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த லெவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 10th 11th 12th வந்து பப்ளிக் எக்ஸாம் வருது. மார்ச் 28 29 28 தான் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் ஆல் த பெஸ்ட். ஸோ நல்லா பண்ணுங்க. ஓகே வந்து சொல்கிறோம், நானும் உன்னை அடிச்சிருவேன்டா, உன்னாலும் என்ன உன்னை வந்து நீ ஐயோ இப்போ வந்து எனக்கு லைட்டாக குளரும். எனக்கு இது மட்டும் பேசவே தெரியாது. நீ உன்னால் வந்து என்னை அடிக்க முடியாது அப்படின்றான். அடிச்சு என்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அந்த ஸ்பெஷல் பவரை வந்து நான் வாங்கிட்டேன். ஓகே வருவாங்க. ஓகே யாரா இவன்? ஐயோ ஓகே டன். இப்போ என்னோடய ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி அடிச்சிடலாம். அப்புறம் ஏஞ்சிக்கும் போது அடி போட்டுடலாம். ஐயோ கோல்ட் காயின்ஸ் எல்லாம் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. கைஸ். நான் வேறு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு காயின்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓப்பரா என்னங்க என்ன ஐயோ மறுபடியும் அந்த ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணுமா? ஓகே இந்த லெவலில் நிறைய பேர் ஸ்பெஷல் அந்த ஷீல்டு வச்சுருக்கவங்க தான் வருவாங்க. ஜாடிலாம் உடச்சிட்டு ஓகே இது சீக்கிரட் ஏரியா பண்ணால் எடுத்துப்போம். அப்படி சூப்பர். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல பட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே இப்போ வந்துட்டோம். ஓகே பாஸ் கைஸ் ஊர் மக்களை எல்லாரையும் பயன்படுத்திகிட்ருக்கான். இவங்க 2 பேர் தான் எனக்கு யாருன்னே தெரியல. ஒருவேளை டேனோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஓகே என்னென்னு பார்ப்போம், போக போக சொல்லுவாங்க. ஓகே இவனும் வந்து பயன்படுத்துகிறாங்க, எல்லோரும் பயப்படுறாங்க. ஓடுறான். ஓகே இவங்க 2 பேரும் ஓடுறாங்க. நம்ம வந்து பார்க்குறோம், என்னடா இவங்க ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா பாஸ் ஃபைட்டா சூப்பர். ஓகே என்ன பண்ண போகிறான்? ஓகே என்னடா குதிச்சிட்டு அடிக்க போகிறாங்க கைஸ். புடு. ஓகே இப்போ வந்து நல்லா அடிக்கணும். ஐயோ நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ். என்னோடய ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணுறேன். ஓகே போடு இருக்கிற ஐயோ போடு கத்திப்பிடு. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு மிஷின் கம்ப்ளீட்டட். டிஃபிட் பாஸ் முடிஞ்சிச்சு. ஓகே அவனை வந்து நம்ம வந்து பீஸாக ஆக்கிட்டோம். ஓகே இப்போ வந்து பார்க்குறாங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. சூப்பர் போடு டிடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போடு ஜாலி. ஓகே நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலில் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே என்னடா இது போலீஸ்காரங்க
ஓகே பேட் போலீஸ் இவங்க. நம்ம வந்து பேஜை வச்சுப்போம் பேட் போலீஸ் இவங்க. ஓகே பேட் போலீஸ் யார்கிட்ட சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, தலைவரே இவங்கள வந்து சாவச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே யார்கிட்டயோ ஃபோன் பேசுகிறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன், என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் யாருக்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியல. சரி ஓகே கைஸ். ஸோ நம்ம வந்து இதோட இந்த வந்து டான் த மேனோட ப்ரொலோஜ் அதாவது இன்ட்ரடக்ஷன் லெவலில் முடிச்சுப்போம். ஸோ அப்படியே இந்த வீடியோவும் முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் அண்ட் ஹாப்பி அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே பாய் கைஸ், பாய்.